இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு இது ஹக்கு பாத்திரமை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இன்னும் கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றாம் வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைனி உசீக்கு வனப்சி அவ்வளவு தக்கு அல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே அமைதி இன்மையான ஒரு சூழ்நிலை, மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கவலையுற்றிருக்கக்கூடிய நேரம், இன்று சில மனிதர்களுடைய உள்ளத்தில் சிலருடைய கவலை, சில நாட்டவர்களுடைய கவலை, ஆனால் முஸ்லீமாகிய எம்முடைய உள்ளத்தில் சகோதர மாண்பு, அந்த சகோதரத்துடைய ஒரு கவலையை சுமந்தவர்களாக இன்று நாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் விட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்று எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான், எம்முடைய சகோதரர்கள் இன்று நாளுக்கு நாள் அல்லாஹுவை நோக்கி ஷஹீதாகிக் கொண்டே செல்கிறார்கள். அல்லாஹுடைய இறை அழைப்பை ஏற்ற வண்ணமாக இன்று சிறார்கள் தொடக்கம் இன்று முதியவர்கள் வரைக்கும் இன்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இன்று ஷஹீதாகிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் அந்த சகோதரர்களுக்காக வேண்டி துஆக்கள் செய்வது எமது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான். நபியர் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவர்கள். அவர்கள் யஷுத்து பஅதுஹு பஅலா, அந்த கட்டடம் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று ஒரு செங்கல் இன்னும் ஒரு செங்கலாக சேருகின்ற சமயத்தில் அது கட்டடமாக மாறுகின்றதோ அதே போன்றுதான் முஃமின்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்பவர்கள் அவர்கள் சகோதரர்கள் என்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், மஸலுல் முஃமினி ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள், ஒரு முஃமின் அவன் இன்னும் ஒரு முஃமினோடு அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் அவன் வாஞ்சை கொள்வதிலும் எதை போல சொன்னால் மஸலுல் ஜஸதில் வாஹிதி, ஒரு உடம்பை போல என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஏதாவது நோய் விட்டால் அல்லது உடம்பிலே ஏதாவது ஒரு தீங்கு வந்துவிட்டால் எவ்வாறு அந்த உடம்பு இரவிலே தூங்க மாட்டாதோ, அந்த இரவிலே அந்த சூடு எவ்வாறு அதனுடைய உஷ்ணம் எழும்புகிறதோ அதே போலதான் முஃமின் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எம்முடைய உள்ளத்தில் இன்று இரவை கழிக்கின்ற சமயமும் இன்று எம்முடைய சகோதரர்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது, இன்று அவர்களுடைய அந்த இரவு காலங்களை அவர்கள் எவ்வாறு கழிப்பார்களோ என்ற அந்த சிந்தனையுடன் கவலையுடன் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு முஃமின் என்ற அடிப்படையில், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில், நாம் ஒரு இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் யாருடைய உள்ளத்திலே கவலைகள் இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே இதனை சுமக்கக்கூடிய தன்மை இல்லையோ, இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, அவர்களுடைய உள்ளத்திலே அன்பான சகோதரர்களே இஸ்லாம்
ஈமான் இருக்கின்றதா என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஸ்லீமாக இருந்தால், ஒரு சகோதரருக்கு துன்பம் வரக்கூடிய சமயத்தில் பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பவன் முஸ்லீம் அல்ல, அவன் ஒரு முஃமின் அல்ல. ஒரு சிரமத்தை அவன் அடையக்கூடிய சமயம் அதனை பார்த்து தான் அது தனக்கு ஏற்படுவதைப் போல அதனை அவன் கையாளக்கூடியவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீமாக, ஒரு இஸ்லாமியனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் அவுலியாஉ பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமின்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களில் சிலர் சிலருக்கு பொறுப்புதார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்று ஒரு கூட்டம் அடிபடுகிறார்கள், ஒரு கூட்டம் இன்றி சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் கையேந்துவது எம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கவலைகளை சுமப்பது எம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முனாஃபிக்குகளும் அவ்வாறுதான். வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத். குர்ஆன் சொல்கிறது, முனாஃபிக்குகளும் அவ்வாறே தான் இருப்பார்கள். முனாஃபிக்குகளுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அவர்களில் அடுத்தவர்கள் அவர்களுக்கு சாதகமானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவார்கள், அவர்களுடன் அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக பல ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ரசூலுக்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்களுடன் அவன் வாஞ்சை கொள்ள மாட்டான், அவர்களை அவன் உள்ளத்தால் நேசிக்க மாட்டான், செயற்பாடுகளால் அவனுடைய வெளிப்பாடுகள் அமைய மாட்டாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, எனவே முஃமினாக இருக்கக்கூடிய நாம் எம்முடைய சகோதரர்கள் இன்று ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இப்போது நடக்கக்கூடிய கஷ்டமாக இருக்கலாம், அல்லது இதுக்கு பின்னால் வரக்கூடிய சிரமமாக இருக்கலாம், எந்த கட்டமாக இருக்கலாம். அது இப்போது நடக்கக்கூடிய கஸாவுடைய பிரச்சனை, பலஸ்தீனுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எம்முடைய நாட்டிலே அந்த பிரச்சனைகள் நடந்தால் கூட அந்த முஃமின்களுக்காக வேண்டி, இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அவர்களை பற்றி கவலை ஏற்படுவது, அந்த கவலைகளை உள்ளத்தால் சுமப்பது, கையம் ஏந்தி அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பது எம்முடைய பாராய கடமையாக இருந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே. இது எம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை அன்பான சகோதரர்களே. ஆனால் இன்று இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகிறது, சகோதரத்துவத்தை பற்றி பேசப்படுகிறது, ஆனால் அந்த இஸ்லாத்தை பற்றிய கவலையை சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாமியர்களுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம்? அந்த துஆவுக்காக வேண்டி கையேந்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, இன்று பள்ளிவாசல்களிலே குனூத் ஓதப்படுகிறது, குனூத்தே நாசிலா இன்று பள்ளிவாசல்களில் ஓதப்படுகிறது. ஆனால் எப்படித்தான் உள்ளம் தாங்குதோ தெரியாது. அங்கே மக்களுக்காக வேண்டி, என்னுடைய சகோதரருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சமயம் அந்த பிரார்த்தனைக்கு கையேந்தாமல், ஆமீன் கூறாமல் இன்று விட்டு நிற்பதற்கு எவ்வாறுதான் உள்ளம் இடம் கொடுக்கின்றது என்பது தெரியாது. அன்பான சகோதரர்களே, ஓதப்படாத பள்ளிகள் வேறு, ஓதக்கூடிய பள்ளிகளில் கூட இன்று அந்த கரத்தை ஏந்தாமல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, நாம் தனிமையில் துஆ செய்கிறோமா என்று கேட்டால் அதிலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, குனூத்தே நாசிலா என்று சொல்லக்கூடியது 4 மதுஹபுடைய இமாம்களிடம் குனூத்தே நாசிலா இருக்கிறது. ஆனால் ஓதக்கூடிய இடங்கள் வித்தியாசப்படலாம். குனூத்தே நாசிலா என்பது 4 மதுஹபுடையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம்களுக்கு சோதனை வரக்கூடிய சமயம் இந்த குனூத்தே நாசிலாவை ஓதுவதை இது இமாம்கள் முஸ்தஹப் என்பதாக சொல்கிறார்கள். இது ஓதுவது இது விரும்பத்தக்கது. ஏன்? முன்னால் உள்ள ஹலீஃபாக்கள் ஓதியிருக்கிறார்கள், பின்னால் வாழ்ந்த தாபீங்கள் ஓதியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய சமயம்
முஸ்லீம்களை அநியாயமாக கொலை செய்யக்கூடிய சமயம் இந்த குனூத்தே நாசிலாவை ஓதிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் சொல்லுகிறோம் நபி அவர்கள் எத்தனையோ யுத்தங்களில் சென்றார்கள். பத்ர் யுத்தம் நடந்தது, உஹது யுத்தம் நடந்தது, கந்தக் யுத்தம் நடந்தது, கைபர் யுத்தம் நடந்தது, ஃபத்ஹ் மக்கா நடந்தது என்று சொல்லி எத்தனையோ யுத்தங்கள் எல்லாம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலேயாவது குனூத் ஓதிருக்கிறார்களா, இந்த குனூத்தை நாசிலாவை ஓதிருக்கிறார்களா என்று கேட்கும். அன்பான சகோதரர்களே, அது யுத்தம். முஸ்லீம்கள் அவர்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி சென்றது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கரமேந்தினார்கள், அல்லாஹ்விடத்தை சுஜூதில் இருந்தார்கள். பத்ர் யுத்தத்திலே அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் தேடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள்? அன்பான சகோதரர்களே, தன்னுடைய மேனியிலிருந்து ஆடை தோல் புஜத்தை விட்டு கீழே இறங்கிவிட்டது. அந்த கீழே ஆடை விழுந்தது கூட தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கரமேந்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இதே கட்டத்தில் ரியால் வ ஸக்வான், உஸையா, இது போன்ற அந்த கோத்திரங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் பதுவா செய்தார்கள். அவர்களை சபித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இது எதற்காக அன்பான சகோதரர்களே? அவர்கள் முஸ்லீம்களை, எங்களுடைய சஹாபாக்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். சஹாபாக்களை எல்லாம் நீங்கள் எங்களுக்கு தாலீம் செய்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அதிலே பல சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த அநியாயத்துக்கு எதிராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தார்கள். இன்று நடக்கக்கூடியது என்ன அன்பான சகோதரர்களே? இன்று நடப்பது முஸ்லீம்களை இன்று அநியாயமாக கொலை செய்யப்படுகிறது. இது ஒரு சில நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக இந்த கொலை முயற்சிகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் கூட பாராமல், இன்று பச்சை குழந்தைகள் கூட பாராமல் இன்று கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அநியாயமான முறைகளில் இவ்வாறான ஈழச் செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் கூட நாம் இந்த குனூத்தை நாசிலாவுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பதாக இருந்தால் எம்முடைய உள்ளத்தில் எந்த ஈமான் இருக்கிறது? இந்த குனூத்தை நாசிலாவில் கரமேந்தாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் எம்முடைய உள்ளத்தில் எந்த ஈமானியத்தான தன்மை இருக்கிறது? எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்த வேண்டும். எமக்குரிய ஆயுதம் அல்லாஹ் தந்திருப்பது துஆ என்ற ஒன்று மாத்திரம். அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ என்பது முஃமின்களுடைய ஆயுதம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இது மாத்திரம்தான் எமக்குண்டான ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் எம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஆக பெரிய ஒரு கடமை இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவை தவிர வேறு எந்த ஒரு கடமையும் கிடையாது. இன்று பதாதைகளை தூக்குவதோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதோ எங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவதோ இது இஸ்லாம் அல்ல. நாம் வீதிகளுக்கு இறங்கி நாம் இதனை கோஷம் கொடுப்பதன் மூலமாக எந்த ஒன்றும் ஆக போவது கிடையாது. அன்பான சகோதரர்களே, நாம் வீதிகளில் இறங்கி பதாதையை தூக்குவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுவது கிடையாது. உலக நாட்டுக்கு வேணுமாக இருந்தால் ஒரு சோவை காட்ட முடியும், உலக நாட்டுக்கு வேணுமானால் ஒரு எதிர்ப்பை காட்ட முடியுமே தவிர அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ்வுடைய அரிசை தட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுவதாக இருந்தால் எம்முடைய கரங்கள் உயர வேண்டும். எம்முடைய கரங்கள் எப்போது அல்லாஹ்வின் பால் உயருமோ அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காட்டியது அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பயிற்சி விட்டது அவ்வாறுதான். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் காணொளிகளை பார்க்கிறோம். எத்தனை சிறார்கள் அநியாயமான முறையில் இன்று படுகொலை செய்யப்படுகிறார்கள்.
இன்று அந்த சிறார்கள் துடிக்கக்கூடிய அந்த துடிப்புகளை காணொலியில் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உள்ளங்கள் கவலையால் ஆழ்ந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டத்தில் ஆவேசப்படுவது அல்ல, இந்த கட்டத்தில் ஆவேசப்படுவது அல்ல. குர்ஆன் சொல்கிறது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் தொழுகை மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்க என்பதாக குர்ஆன் தேடுகிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறை. அன்பான சகோதரர்களே, இப்போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த கட்டத்தில் ஆவேசப்படுவது நம்முடைய ஒரு மார்க்கம் அல்ல. நாம் இந்த கட்டத்திலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே நாம் பொறுமையாக இருந்து உள்ளத்திலே கவலைகளை சுமந்த வண்ணமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதுதான் எம்முடைய ஆகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வீதிகளுக்கு இறங்குவதல்ல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு இறங்க வேண்டும், சுஜூதிலே இறங்க வேண்டும், எங்களுடைய நெற்றிகள் சுஜூதிலே பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே இரவிலே கண் விழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் இரவிலே நடுநிசையிலே எழுந்து, யா அல்லாஹ், நம்முடைய சகோதரர் அங்கே ஷஹீதாகிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் என்று துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரம், வானத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம், எங்களுடைய கரங்கள் ஏந்தப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, எந்தெந்த நேரங்கள் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுமோ அந்த நேரங்கள் எல்லாம் எங்களுடைய கரங்கள் ஏந்திய வண்ணமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஹருடைய நேரம் இது வானத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம் என்பதாக சொன்னார்கள். இந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரம் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். மக்ரிபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரம் என்பதாக சொன்னார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். ஜும்ஆவுடைய நேரம் இது வானத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம், அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்விடத்திலே நாம் நெற்றியை வைத்து மன்றாடுவோம். இந்த பலஸ்தீனை வெற்றி கொள்வதற்காக வேண்டி சலாஹுத்தீன் அய்யூபி எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த பலஸ்தீனை வெற்றி கொண்டார்களோ அந்த துஆவை நாம் செய்வோம். நபிமார்களுக்கு வராத சோதனை அல்ல, சஹாபாக்களுக்கு வராத சோதனை அல்ல. அல்லாஹ் நபிமார்களையும் அல்லாஹ் இதைவிட பெரிய சோதனை சோதித்தான். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து பொறுமையாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனால் துரத்தப்பட்டு வருகிறார்கள். மூசாவுடைய கூட்டம் சொல்லிவிட்டார்கள், அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீயும் உங்களுடைய ரப்பும் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் பின்வாங்குகிறோம் என்பதாக சொன்னார்கள். அந்த கட்டத்தை இன்னமய ரப்பி, என்ற ரப்பி என்னோடு இருக்கிறான் என்று சொல்லி பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுத்தான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, கிட்டத்தட்ட பல நபிமார்கள், பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை யூதர்கள் கொண்டார்கள். அந்த கட்டத்தில் கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான். நாம் நினைக்கிறோம், இன்று மீடியாக்கள் எழுதுகிறோம், இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் என்று எழுதுகிறோம். அன்பான சகோதரே, குர்ஆனிலே அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிம். நீங்க எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்க, அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மறந்தவனாக இருக்கிறான் என்று நீங்க எண்ணிராதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் அநியாயம் செய்து கொண்டு போறாங்க, இப்படி எல்லாம் கண்ணுக்கு முன்னால் உள்ளம் பதற பதற சிறார்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள், பெரியவர்கள் பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறானா என்பதாக நாம் எண்ணிவிடக் கூடாது.
அது ஒரு முஃமினுடைய ஒரு ஈமான் அல்ல அன்பான சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது நிச்சயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வெற்றி நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது என்ற ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் இவைகளை அவன் சும்மா விட மாட்டான் அன்பான சகோதரர்களே. குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபில அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மறந்தவனாக மறதியில் இருக்கிறான் என்பதாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அதற்குரிய தண்டனை வந்தே தீரும். அம்ஹில்ஹும் ருவைதா, அவர்களுக்கு நாம் கால அவகாசம் கொடுத்திருக்க விட்டு பிடிப்போம். சனஸ்தத்ரிஜு மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத ரீதியிலே அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. வலா யுஆஹிதுல்லாஹு நாஸ பிظுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா வலாக்கின் யுஆஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா இதா வைதா ஜாஅஜலுஹும் லா யஸ்தஅখিরুன ஸாஅத வலா யஸ்தக்திமூன். குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. உலகத்தில் அநியாயம் செய்வதன் காரணமாக அல்லாஹ் பிடிக்க அவன் முயன்றால் மா தரக அலைஹா மின் தாப்பா, இந்த உலகத்தில் யாருமே மீதமாக இருக்க முடியாது. எந்த ஒன்றுமே மீதமாக இருக்க முடியாது. பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடியது கூட மீதமாக இருக்க முடியாது. வலாக்கி யுஆஹிரு இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட காலம் ஒரு தவணை அல்லாஹ் வகித்திருக்கிறான். அந்த தவணை வரும் வரைக்கும் அல்லாஹ் பிற்படுத்தி அவகாசம் கொடுத்திருக்கிறான். வைதா ஜாஅஜலுஹும் லா யஸ்தஅখিরুன ஸாஅத வலா யஸ்தக்திமூன், கால அவகாசம் முடிந்து விட்டேன்னு சொன்னால் அன்பான சகோதரரை முற்படுத்தப்பட மாட்டார், பிற்படுத்தப்பட மாட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு விடயத்தை இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துவிடும். நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், இது இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதுதான் உங்களுக்கு நலவு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்று நடப்பது இது கெடுதி அல்ல, இது அல்லாஹ்வுடைய நலவுகள் அன்பான சகோதரர்களே. இது இன்று நடக்கக்கூடியவைகள், இது கெடுதியாக யாரும் எண்ணிடக்கூடாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, இவ்வாறெல்லாம் நடக்குகிறது என்று உள்ளத்தில் நாம் அல்லாஹ்வின் மீது தப்பான அபிப்பிராயத்தை நாம் இந்த உள்ளத்தில் கொண்டு விடக்கூடாது. நிச்சயம் அல்லாஹ் இதற்கு ஒரு முடிவை கொடுப்பான் என்பதை நாம் எம்முடைய உள்ளத்தில் வாங்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. என்னுடைய உள்ளத்தை நாம் உறுதி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய தன்மை, இதுதான் ஒரு முஃமினுடைய ஒரு கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. லுன்னு பில்லாஹி ஹஸனா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்லெண்ணம் வையுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுறார். நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்த நிலைமையை நீங்கள் பிரியுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இன்னொரு பெரியோர் சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகமெல்லாம் ஒரு சோதனையான ஒரு கட்டம். இந்த உலகத்திலே இன்று எல்லோருடைய உள்ளங்களும் இன்று கவலையில் ஆளக்கூடிய ஒரு கட்டம். ஏன் ஒரு முஃமினாக இருந்தால் அவன் கவலை கொள்ளக்கூடியதாக இருப்பான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கவலை கொள்ளுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மீது அந்த அளவு கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் இன்னும் ஒரு சஹாபாக்கள் மீது கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கே சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்களா, அல்லாஹ்வுடைய வகை வரக்கூடிய சமயம் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களால் கண்ணீர் வரும் என்பார். முஸ்அப் பின் உமைருடைய ஜனாஸா அங்கே சிலுவையில் அறையப்படுகிறது. இங்கே வகை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நாம் என்ன வேண்டும்? இன்று எத்தனையோ ஷஹீதாகி கொண்டு போகிறார்கள், சொர்க்கவாதியாக மன்னித்துக் கொண்டு போகிறார்கள். இன்று எம்முடைய வாழ்க்கை எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? இன்று அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் எவ்வாறு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது?
இந்த கியாமத்துக்கு நெருக்கம், கியாமத்து வரப்போகிறது என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் கியாமத்து வரப்போகிறதா இல்லையா, அதனுடைய அடையாளங்கள் எத்தனையோ இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சுருக்கமாக ஒன்றை சொன்னார்கள். யுத்தம் ஒன்று நடக்கும், அந்த யுத்தத்தை பார்த்து எல்லாரும் சொல்வார்கள், இது இதோ நாங்கள் அழிந்து விடக்கூடிய அந்த கியாமத்து வந்துவிட்டது என்பார் சொல்வார்கள். சும்ம தன்கஷிஃபு, அதுக்கு பின்னால் இந்த யுத்தம் எல்லாம் அப்படியே சோலாகி முடிவுற்றதாகிவிடும். பிறகு என்ன செய்யப்படும்? சும்ம தஜியுல் ஃபித்னத்து வல் கத்ரா, பிறகு பித்னாக்கள் வரும், கொலைகள் நடந்து கொண்டிருக்கும், யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். எல்லாரும் சொல்வார்கள், ஹாதிஹி முஹ்லிகதி, இதோ எங்களுடைய அழிவுகள் வந்து விட்டேன் என்பார் சொல்வார்கள். சும்ம தன்கஷிஃபு, இது பிறகு நீங்கிவிடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டார். எனவே கியாமத்து வரப்போகிறது, பைத்துல் மக்திஸ் கைப்பற்றப்பட போகிறது. அன்பான சகோதரர்களே, சரி கியாமத்து வரப்போகிறேன்னு சொன்னால் இந்த கியாமத்துக்கு நானும் நீங்கள் என்ன தயாரிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன தயாரிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கியாமத்து எப்போ வரும் என்பதை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், வமா அதத்தலஹா, அந்த கியாமத்துக்காக நீ என்ன தயாரிப்போடு இருக்கிறாய் என்பதை கேட்டார்கள். அன்பான சகோதரர்களை, நாம் இன்று நம்முடைய உள்ளத்தை பார்த்து நாம் கேட்க வேண்டும். இது கியாமத்துடைய அடையாளமாக இருந்தால் இன்று நான் எதனை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன், எதனை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். இன்று சில முஸ்லீம்களை பார்க்கக்கூடிய சில முஃமின்களை பார்க்கக்கூடிய சமயம் ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன அந்த கியாமத்துடைய அடையாளம் போன்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான், ஒருவர் இன்னும் ஒருவரை பற்றி கவலை கொள்ள மாட்டார், ஒருவர் இன்னும் ஒருவரை பற்றி அறிவதற்கு அவர் முற்பட மாட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், ஒருவர் இன்னும் ஒருத்தரை இவருடைய நிலைமை என்ன, இவருடைய விடயங்கள் என்ன என்பதை கூட அறிய முற்பட மாட்டார். நானும் ஏன பாடம், நானும் ஏன தொழில், நானும் ஏன குடும்பம் என்று போய்விடுவார்கள். அடுத்தவர்களுடைய கவலைகள் உள்ளத்திலிருந்து குறைந்து விடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்று எம்முடைய சகோதரர்கள் எல்லாம் இவ்வாறு அழிந்து கொண்டு போகிறார்கள். இஸ்லாம் இன்று மங்கி மறைந்து கொண்டு போகிறது. ஆனால் உள்ளத்தில் எத்தனை பேருடைய உள்ளத்தில் என்னுடைய கவலை வந்திருக்கிறது? எத்தனை பேருடைய உள்ளத்தில் இந்த கவலை இருக்கிறது? எம்முடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறோம், எம்முடைய தொழிலை பற்றி கவலைப்படுகிறோம், தன்னை பற்றி கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த உம்மத்தை பற்றி, இந்த சகோதரர்கள் பற்றி எத்தனை பேருடைய உள்ளத்தில் கவலை இருக்கிறது? அன்பான சகோதரர், ஒரு முஃமினாக இருந்தால் கவலைப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருந்தால் கவலைப்பட வேண்டும். ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், ஷமாயில் திர்மிதியில் வரக்கூடிய ரிவாயத், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவாஸில் அல் அஹ்ஸான் தாயிம் அல் ஃபிக்ரா லைஸ லஹு ராஹத்துன் தவீல ஸக்தி வலா யதகல்லமு கைர ஹாஜா. நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முத்தவாஸில் அல் அஹ்ஸான், தொடர்ச்சியான கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். தாயிம் அல் ஃபிக்ரா, எந்த நேரம் இந்த உம்மத்துடைய சிந்தனையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். தூங்கினாலும் அவர்களுடைய உள்ளம் தூங்காது, கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒரு மலக்கு தலைமாட்டிலே நின்று கொண்டிருக்கிறார், இன்னும் ஒரு மலக்கு கால் மாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். கால் மாட்டில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுகிறார், இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பார் சொல்கிறார்கள். அது அடுத்த மலக்கு சொல்கிறார், இல்லை, இவர் உறங்கவில்லை, இவர் உறங்கவில்லை, இவருடைய கண்கள் தான் உறங்குகிறது, உள்ளம் அது தூங்கவில்லை என்பார் சொல்கிறார்கள். இதான் என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே கவலையைத்தான் சஹாபாக்கள் சுமந்தார்கள். இன்று நாம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக எங்களுடைய செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நபியுடைய அந்த கவலை எங்கே இருக்கிறது? அன்பான அந்த நபியுடைய அந்த சிந்தனை எந்த அளவு நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்? என்னிடம் இந்த கவலை இல்லாமல் இருக்கிறது,
என்னுடைய சகோதரர் பற்றிய கவலை, என்னுடைய இந்த உம்மத்தை பற்றிய கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே, அந்த நபியோடு நான் எப்படி இணைந்து நான் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பது? அந்த நபியுடைய கரத்தால் எவ்வாறு ஹவுதுல் கௌசர்ல நான் நீர் அருந்துவது? அன்பான லைஸல் தவீல சக்தி. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிம்மதி என்பது கிடையாது. நீண்ட நேரம் உறங்க மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராஹத் என்பது கிடையாது. நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், லா ராஹத லில் முஃமின் இல்லா பாதல் மவுத். உலகத்தில் எங்களுக்கு நிம்மதி கிடையாது, உலகத்தில் எங்களுக்கு நிம்மதி கிடையாது. எங்களுக்குரிய நிம்மதி அல்லாஹ் வைத்திருப்ப எங்களுடைய மரணத்துக்கு பின்னால். அன்பான சகோதரே, உலகத்திலே வாழக்கூடிய காலம் கஷ்டங்கள், சோதனைகள் எங்களுக்கு எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு கோத்திரத்தை நேசித்தான் என்று சொன்னால், அவர்களை விரும்பினான் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அந்த சோதனை நிறைந்த ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த காலம் நானும் நீங்களும் அந்த படைத்த ரப்புடைய நெருக்கத்தை அடையக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌத்துக்கு தயாரிப்போடு வாழ வேண்டும். எப்ப நம்முடைய மரணம் என்பது எப்படி வரும் என்பது தெரியாது. உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயமா, அல்லது நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய சமயமா, அல்லது அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் பாவமான சமயத்தில் எங்களுடைய மரணம் வருமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணத்தை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் வாழ வேண்டும். கியாமத்துடைய வெளிப்பாடுகள், அந்த கியாமத்துடைய சில அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர், நபி அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அந்த பெரிய அடையாளங்கள் வெளிப்படுவதற்கு முன்னால் சிறு அடையாளங்களாக தோன்றும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த சிறு சிறு அடையாளங்கள் எல்லாம் இன்று வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெரும் அடையாளங்கள் வெளியாகவில்லை. இன்னும் தஜ்ஜால் வெளியாகவில்லை. யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் இன்னும் வெளியாகவில்லை. மேற்கிலிருந்து சூரியன் இன்னும் உதயமாகவில்லை. இன்னும் அந்த தாபத்துல் ஆல் என்ற மிருகம் வெளியாகவில்லை. செந்நிற காற்று இன்னும் வீசவில்லை. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் பெரும் பெரும் அடையாளங்கள். ஆனால் இன்று சிறு சிறு அடையாளங்களாக இன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடையாளங்களை வைத்து நாம் படிப்பினை பெற வேண்டும். இன்று எம்முடைய காலம், இந்த காலம் எவ்வாறு சுருங்கி இருக்கிறது, நாம் அல்லாஹ்வோடு எவ்வாறு இணைப்பில் இருக்கிறோம், எம்முடைய மௌத்துக்கு நாம் எவ்வாறு தயாரிப்போடு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துடைய முடிவினுடைய கடைசி காலத்திலே தயவு செய்து மேலுக்கு இருக்கக்கூடியவங்க அந்த சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் அடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துடைய முடிவுடைய கடைசி காலத்திலே உலகத்துடைய பால் மனிதர்களுடைய அந்த சிந்தனை அதிகமாகும் என்பார் சொன்னார்கள். உலகம் உலகம் என்று மனிதர்கள் உலகத்தை தேட ஆரம்பிப்பார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவு மனிதன் தேடுவான் சொன்னால், ஆண்கள் மாத்திரம் கிடையாது, தன்னுடைய தொழிலிலே பெண்களையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் தொழில் செய்ய ஆரம்பிப்பார்கள். பெண்களும் தொழில் செய்ய ஆரம்பிப்பார்கள். பெண்களும் வியாபாரத்தை அவர்கள் ஆண்களோடு சேர்ந்து செய்ய ஆரம்பிப்பார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் பரவலாகும் என்பார் சொன்னார்கள். இன்று விபச்சாரத்தை நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் தலைமை தாங்குவார்கள், பெண்கள் அதிகமாக விடுவார்கள், ஆண்கள் குறைந்து விடுவார்கள் என்பார் சொன்னார்கள். இன்று சில விடயங்களை கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகம் உலகம் என்று இன்று நாம் வீதிகளை பார்க்கக்கூடிய சமயத்திலே 10 பெண்கள் 15 பெண்களுக்கு ஒரு ஆண் கைடாக போய்கொண்டிருக்கிறார். இன்று கண்ணுடாக பார்க்கிறோம். இன்று விபச்சாரம் இன்று சமூகத்திலே சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மார்க்கத்துடைய அறிவுகள் குறைந்துவிடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்துடைய அறிவு கூடிக்கொண்டு செல்லும், ஆனால் மார்க்கத்துடைய அறிவு குறையும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நாம் கண்ணுடாக பார்க்கிறோம். இந்த ஜும்ஆவுடைய நேரம், இந்த நேரத்தில் கூட ஜும்ஆவுக்கு சரியாக சமூகம் அளிப்பது எங்களுக்கு இன்று மனம் இடம் கொடுக்கவே இல்லை. ஜும்ஆவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய, மார்க்கத்தை வழங்கக்கூடிய கிழமையில் ஒரு வாரம், இந்த வாரத்தில் கூட அல்லாஹ்வுக்கென்று நேரம் கொடுப்பது நமக்கு சிரமமாக இருக்கிறது. இமாம் மிம்பரிலே குத்பாவை கொஞ்சம் நீட்டி விட்டாலே இன்று எல்லோருமே நாம் பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய நேரம் ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம் அல்லாஹ்வுக்கென்று கொடுப்பதற்கு இயலாதவர்களாக இருந்து அந்த ஒரு மணித்தியாலம் எம்முடைய தொழில்களை விட்டு வருவதற்கு நாம் இயலாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கடைகளை திறந்து வைத்துவிட்டு முன்னால் அந்த நெட் கதவுகளை போட்டுவிட்டு நாம் எப்போது ஜும்மாவை முடிப்பார், எப்போது அவசரமாக திறக்கலாம் என்ற நிலைமையில் இருக்கிறோம். இன்று விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வயலிலே அந்த விதைகளை எறிந்துவிட்டு அவசரமாக சென்று உழுவோம் என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். இன்று மில்லுகள் செய்யக்கூடியவர்கள் அரிசி ஆலைகளிலே அங்கே நெல்லுகளை ஊற வைத்து அவிய விட்டுவிட்டு எங்கே ஜும்மாவுக்காக வேண்டி நாம் வருகிறோம், அங்கே ஜும்மா கொஞ்சம் நின்று விட்டால் அங்கே பிரச்சனை எழும்புகிறோம். இதுதான் எங்களுக்கு மார்க்கத்துக்கும் இடையில் உள்ள ஒரு மனப்பாங்காக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் இஸ்லாமியர் என்பார் சொல்லுகிறோம், இஸ்லாத்திலே கவலையை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அந்த இஸ்லாத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அன்பான சகோதரர். இன்று யாரை பார்த்தாலும் இன்று ஹதீஸ், யாரை பார்த்தாலும் குர்ஆன், யாருடைய வாயை பார்த்தாலும் இன்று இஸ்லாம். இன்று இஸ்லாம் பேசுவதற்கு குர்ஆன் அவசியமில்லை. இன்று அதற்கு ஓத வேண்டிய அடிப்படை இல்லை. அதற்கு நாங்கள் 7 வருஷம் படிக்கணும் அடிப்படை இல்லை. நாங்கள் இஸ்லாம் பேசுவோம், எங்களுக்கு மார்க்கம் தெரியும். ஆனால் அந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அன்பான சகோதரர். இதுவெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள். இந்த ஜாகில்கள் இஸ்லாத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் அன்பான சகோதரர். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிக யஅதி அலனா ஸமான் தஜ்ஜாலூன கذாபூன் யஅதூனக்கும் மின் அஹாதீஸி வ அன்தும் லா தஸ்மஉ அன்தும் வ ஆபாவுக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலம், பொய்யர்கள் உருவாகுவார்கள். அந்த பொய்யர்கள் கட்டி கதைகளை நீங்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள், உங்களுடைய மூதாதையரும் கேட்காத விடயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு திரிவார்கள் என்பார் நபி அவர்கள் சொல்லிக்க. இன்று நாம் இஸ்லாத்துக்கு எந்த அளவு பங்களிப்பு கொடுக்கிறோம் அன்பான சகோதரி. இன்று நாம் முஜாஹிதீன்களை பற்றி பேசுகிறோம், கஸாவில் வாழக்கூடிய அந்த சகோதரரை பற்றி கவலைப்படுகிறோம். அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி எதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் இந்த நாட்டில் இருந்து கொண்டு சாதாரணமாக இந்த எம்முடைய சகோதரருக்கு மத்தியிலேயாவது எந்த அளவு நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எம்முடைய ஊரை பற்றி எந்த அளவு கவலை இருக்கிறது, எம்முடைய ஊரில் நடக்கக்கூடிய அந்த பாவத்தை பற்றி எந்த அளவு கவலைப்படுகிறோம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று, அமானிதங்கள் எல்லாம் வீணடிக்கப்படும். அமானிதமாக கொடுக்கப்பட்ட வக்ஃபுகள் எல்லாம் வீணடிக்கப்படும் என்று சொன்னார்களே. இன்று நாம் அந்த வக்ஃபுடைய சொத்துகள் எல்லாம் எம்முடைய பிரதேசங்களில் இன்று வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. இதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இதை பற்றி எத்தனை பேர் பேசுகிறோம்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் பொய்யான கையெழுத்துகள் போடப்படும், பொய்யான சாட்சிகள் இடப்படும் என்பார் சொன்னார்களே. இன்று எத்தனை கையெழுத்துக்களை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் பொய்யான சாட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று இஸ்லாம் என்பது எங்களிடம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? இன்று நபியுடைய கவலை, தீனுடைய கவலை எந்த அளவு இருக்கிறது? வெறுமனே நாவளவில் இருப்பது அல்ல அன்பான சகோதரர், உள்ளம் சுமக்க வேண்டும், உள்ளத்தால் சுமக்க வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யதீகு ஸத்ருக, நபியோட உள்ளம் இறுகுது நபியே, வலா தஹ்ஸன் அலைஹிம், நபி அவர்கள் மீது நீங்க கவலைப்பட்டது போதும், நீங்க கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் நபி அவர்கள் சுமந்த உள்ளத்தால் சுமந்தார்கள். இன்று நாம் இஸ்லாத்தை நாவால் சுமந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரே. எப்போது இந்த இஸ்லாம் என்பது உள்ளத்துக்கு வரவில்லையோ அது வரைக்கும் எம்முடைய பிரதேசங்களோ இந்த நாடுகளோ அன்பான சகோதரே இஸ்லாம் என்றதை சுமக்க மாட்டாது. எம்முடைய குடும்பங்கள் இஸ்லாத்தை சுமக்க மாட்டாது.
நாம் ஒவ்வொருத்தரும் நாவால் சுமக்கக்கூடிய இந்த பேர் நாமங்களை உள்ளத்தால் எப்போது சுமப்போமோ எங்களுடைய குடும்பங்கள் அல்லாஹ் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை சுமக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் உருவாக்குவான். இல்லை என்றால் நாவளவில் நாம் இஸ்லாத்தை சுமந்தோம் என்றால் எம்முடைய சந்ததிகள் அன்பான சகோதரர்களே யகூதிகளாக நஸ்ரானிகளாக மாறி அல்லாஹ் எம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். ஆகையினால் அன்பான சகோதரர்களே, இன்று நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இது எம்முடைய கவலையில் இருக்க வேண்டும். எம்முடைய உள்ளம் இந்த கவலையை தாங்க வேண்டும். உள்ளத்தால் எம்முடைய கவலையை நாம் உள்ளத்திலே இந்த கவலையை ஆழமாக வைக்க வேண்டும். இந்த கவலையுடைய வெளிப்பாடு எங்களுடைய இபாதத்தில் அதிகமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இதற்கு மாற்றமாக மீடியாக்களை வீராப்பு அல்ல, அன்பான பாதையில் அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகையில் சுஜூதுகளில் எங்களுடைய அந்த வீராப்பை அல்லாஹ்வோடு நாம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ் வஅன்தல் கஹார் வஅன்தல் மலிக்குல் முல்க். யா அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடிய ரப்பு நீதான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நீதான். யா அல்லாஹ் வஅன்தல் கவி, நீதான் சக்தி உள்ளவன். யா அல்லாஹ் வஅன்தல் அஸீஸ், நீதான் கண்ணிய வாய்ந்தவன். உன்னால் வேறு யாரே, உன்னால் நீதான் எல்லாவற்றையும் மிகைத்தவன். நீதான், உன்னை யாராலும் இயலாமலாக்க முடியாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் சுஜூதிலே இருந்து மன்றாடுவோமாக இருந்தால் அல்லாஹ் எமக்குரிய வெற்றிகளை அல்லாஹ் எமக்கு தந்தருவான். இன்று எமக்குடைய சகோதரர்கள் இன்று அந்த நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான். இன்று எம்முடைய சகோதரர்கள் எங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் நம்முடைய இஸ்லாத்துக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த அநியாயத்துக்குரிய விடிவு காலத்தை அல்லாஹ் அவசரமாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்குரிய விடிவு காலத்தை அவசரமாக அல்லாஹ் வெளிப்படுத்தும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நானும் நீங்களும் ஏற்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தை கரமேந்து அதிகமாக இஸ்திக்பார்கள் செய்வதே, சுன்னத்தான நோன்புகளை நோற்று நாம் அல்லாஹ்விடத்தை கரமேந்து. இன்று கல்முனை ஜம்மியத்து உலமாவும் இன்று வரக்கூடிய திங்கட்கிழமை சுன்னத்தான நோன்புகள் நோக்குமாறும் சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொண்டு துஆ பிரார்த்தனை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரே, வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை நோன்பு நோக்க சொல்லுங்கள், ஆண்களை நோன்பு நோருங்கள். எல்லாருமா சேர்ந்து நோன்பாளிகளை அல்லாஹ்விடத்தை கரமேந்து, எல்லோரும் நோன்பாளிகள் அல்லாஹ்விடத்தை கலந்து வேண்டுவோம். அல்லாஹ் எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, நாம் இந்த காலகட்டத்தில் ஆவேசப்படுவதல்ல, நாம் ஆத்திரம் அடைவதல்ல, பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்விடத்தை பிரார்த்திப்போம். நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான். நிலைமைகளுக்கு பொறுப்பானவன் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை நீயே சீராக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை நீயே மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாடுகளிலே எந்தெந்த நாடுகளிலே முஸ்லீம்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் அந்த முஸ்லீம்களுக்கு நீயே உதவி இறக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களால் முடிந்த துஆ மாத்திரம் தான். யா அல்லாஹ் வைனா லா நம்லிக்கு இல்ல துஆ. யா அல்லாஹ் எங்களால் துஆ மாத்திரம் தான் ஏலும். யா அல்லாஹ் நாம் துஆ செய்கிறோம். யா அல்லாஹ் எம்முடைய சகோதரர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் பச்சம் பாலக சிறுமிகள் யா அல்லாஹ் இன்று யா அல்லாஹ் படுகொலை செய்யப்பட்ட வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த விடயங்களை எல்லாம் சீராக்கி விடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ சகோதரர் ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த ஷஹீதான சகோதரருக்கு ரஹ்மத் செய்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த ஷஹீதான சகோதரர்களை இல்லீன்னு கொண்டு சேர்த்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த ஷஹீதுடைய நன்மைகளை தந்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழக்கூடிய கட்டத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய இஸ்லாம் என்ற அந்த மனப்பக்குவத்துடன் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ இஸ்லாத்துடைய கவலையோடு உள்ளத்திலே யா அல்லாஹ் சுமப்பதற்கு நீ தௌஃபீக் செய்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய அந்த உம்மத்தே மர்ஹூமாவாக யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உம்மத்தே மஹ்ரூமாவாக யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் அந்த உம்மத்தே மர்ஹூமாவாக எங்களை நீ ஆக்கிடு. யா அல்லாஹ் அந்த நபியுடைய கவலை சுமந்தவர்களாக எங்களை ஆக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நம்முடைய சகோதரருக்காக வேண்டி யா அல்லாஹ் நாம் துஆ பிரார்த்தனை செய்கிறோம். யா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பலஸ்தீனிலே யா அல்லாஹ் கஸாவிலே யா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுத்திரு. யா அல்லாஹ் ஆறுதலை கொடுத்திரு. யா அல்லாஹ் அந்த தாய் தகப்பனுக்கு யா அல்லாஹ் நிம்மதியை ஆறுதலை கொடுத்திரு. யா அல்லாஹ் அந்த சிறார்களுக்கு யா அல்லாஹ் தாய் இல்லாம தந்தை இல்லாமல் யா அல்லாஹ் தவிக்கக்கூடிய அந்த சிறார்களுக்கு யா அல்லாஹ் நீ மன வலிமையை கொடுத்திரு. யா அல்லாஹ் உறுதியை கொடுத்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ்
பிள்ளை என்று தவிக்கக்கூடிய கணவன் என்று தவிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு யா அல்லாஹ் மன ஆறுதலையும் மன வலிமையும் கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மனைவி பிள்ளையில் இல்லாமல் யா அல்லாஹ் தவிக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ நல்ல வலிமையும் மன வலிமையும் மன ஆறுதலையும் கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவ்வாறான சூழ்நிலைகள் யா அல்லாஹ் எம்முடைய நாடுகளிலும் நடைபெறுவதை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களிலே அதிகரிப்பை ஏற்படுத்திரு யா அல்லாஹ். உன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் நேரங்களை கொடுக்கக்கூடிய ஆக்கிடு யா அல்லாஹ். அமல்களிலே யா அல்லாஹ் இன்பத்தை தந்திரு யா அல்லாஹ். பாவத்திலே யா அல்லாஹ் வெறுப்பை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்று நாம் சந்தோஷப்படுகிறோம் யா அல்லாஹ். உள்ளத்தால் கவலையை சுமந்த வண்ணமாக வெளியிலே சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய சகோதரர்கள் யா அல்லாஹ் உன்னத்தை சுகதாக்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஷஹாதத்துடைய மரணங்களை எங்களுக்கும் தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷஹாதத்துடைய மரணத்தை எங்களுக்கும் தந்திரு யா அல்லாஹ். உன்னுடைய பாதையிலே யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதிலே யா அல்லாஹ் சுஜூதுடைய நேரத்திலே யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான இடங்களில் யா அல்லாஹ் எங்களுடைய மரணங்களை ஏற்படுத்திடு யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே மௌத்தானார்கள் யா அல்லாஹ் அந்த மதீனத்து மண்ணிலே யா அல்லாஹ் மன்னிப்பதற்கு எங்கள் அனைவருக்கு நீ தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்த அந்த பூமியிலே யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னத்தை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய சகோதரருக்காக வேண்டி கரமேந்து துஆ செய்யக்கூடிய உளப்பக்குவத்தை எங்களுக்கு தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மனதிலே கவலையை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மனதிலே கவலைகளை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துடைய ஆசைகளை குறைத்திடு யா அல்லாஹ். ஆகிரத்துடைய சிந்தனை எங்களுக்கு தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஜும்ஆவுடைய நேரத்திலே உன்னத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். மிம்பர்ல இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை அனைத்து அங்கீகரித்திரு யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை அனைத்து அங்கீகரித்திரு யா அல்லாஹ். எம்முடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எம்முடைய மனைவி மக்கள் எம்முடைய தாய் தகப்பன் உலகத்திலே யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் இஸ்லாத்தோட உயிரோடு வாழவை யா அல்லாஹ். இஸ்லாத்தோட மௌத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்கள் அனைத்து அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.